வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வாகை மரத்தின் பயன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாகை அப்படிங்கிறது நாம் எங்கேயோ கேள்விப்பட்ட ஒரு பெயராக இருக்குது, அப்படி தானேங்க? நாம் மறந்த ஒரு மருத்துவ பயனுள்ள மரமான வாகை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ முழுசாக பார்க்க போகிறோம். அரசன் தலையில் வாகை மலர் இருப்பின் அரசன் போரில் வென்றுவிட்டான் என்றே பொருள்படும். வெற்றி பெற்று வாகை மலர் சூடி எனப்படுவதையே வெற்றி வாகை சூடுதல் என்று அழைக்கப்படுகிறது. கோடையில் அதிகமாக கிடைக்கும் மூலிகை வகையில் நிழல் தரும் மரங்களை வாகை வெண்ணிற பூக்களை கொண்டது. வாகை மரத்தின் நறுமணமிக்க மலர்களை கொண்டு விஷக்கடிக்கான மருந்து தயாரிக்கப்படுகிறது. பலதரப்பட்ட நோய்களை ஓட்டும் தன்மை இந்த வாகைக்கு உண்டு. வெற்றியை தரும் வாகைப்பூ என்று ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது. வாவ் வாகை என்றும் இதை அழைப்பர். கண் சம்பந்தப்பட்ட பல நோய் பிரச்சனையை தீர்ப்பதில் வாகைக்கு பங்கு உண்டு. குட்டி குட்டி இலைகளுடன் அதிக விதைகளை கொண்ட காயில் காணப்படுகிறது. மண்ணெரிப்பை போக்குவதில் பெரும் பங்கு. தமிழரின் வாழ்வோடு கலந்த வாகை மலர் என்றே சொல்லலாம். சங்க காலத்தில் இருந்து தமிழரின் வாழ்வில் கலந்து தமிழரின் மரபு உரிமை சொத்து ஒன்றான வாகை மரம் விளங்கி வருகிறது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. வாகையின் பிசின், இலை, பூ, காய், பட்டை என்ற ஒவ்வொரு பாகமும் மருத்துவ குணம் நிறைந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிஞ்சி பாட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும் 99 வகையான பூக்களில் வாகை பூவும் ஒன்று அப்படின்னு நாம் பெருமையாகவே சொல்லிக்கலாம். மனம் சற்று அதிகமாகவே இருக்கும். வறட்சியை தாங்கி வெப்பமான இடத்தில் வளரக்கூடியது. இந்த வாகையில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு இப்போ பார்த்துடலாம் வாங்க. வாகையின் இன்றியமையாத முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்றில் உள்ள நச்சை நீக்கி தூய்மையான காற்றை சுவாசிக்க செய்கிறது. மேலும் மூக்கடைப்பை நீக்க வல்லது. யானைக்கால் நோய்க்கு இதைவிட பெஸ்ட் மெடிசன் எதுவும் இல்லைன்னே சொல்லலாம். நுரையீரல், அலர்ஜி, ஆஸ்துமா, வயிற்றுப்போக்கு போன்றவற்றை சரி செய்ய வல்லது. நறுமண தைலம் தயாரிப்பதில் இதன் பங்கு இன்றியமையாதது. வாகையின் பூவானது கழிச்சல், வயிற்றுவலி, வெள்ளைப்போக்கு போன்றவற்றிற்கு மருந்து தயாரிப்பதில் பயன்படுத்தப்படுகிறது. வாகையின் பட்டை ஆனது காயத்தை குணப்படுத்துவது மட்டும் அல்லாமல் பசியை தூண்டும் தன்மை கொண்டதாகவும் இருக்கு. மேலும் வாகைப்பூ நறுமணம் தைலம் தயாரிப்பதில் இன்றியமையாத பங்கு வகிக்கிறது. காய் ஆனது தலைவலி, இருமல், முட்டுவலி போன்றவற்றை சரி செய்யும் தன்மை கொண்டதா அமையுது. இது மட்டும் அல்லாது இன்னும் எண்ணற்ற பலன்கள் கொடுக்கக்கூடியதா இந்த வாகையானது மருத்துவ பயன்பாட்டில் உள்ளது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஞ்சை, காளான் நோய் கிருமிகளை அழிக்க வல்லது. மேலும் சர்க்கரை நோயை குறைக்கும் தன்மை கொண்டதா இருக்கு. பாம்பு விஷத்தை முறிக்கும் தன்மையும் இந்த வாகைக்கு உண்டு. நோய்க்கு மேல் பற்று மருந்து தயாரிப்பதில் இதன் பங்கு இன்றியமையாதது. சர்க்கரை நோய், வயிற்று கோளாறு போன்றவற்றிற்கு மருந்து தயாரிப்பதில் வாகையின் பங்கு இன்றியமையாதது. வயிற்று வலி, வயிற்றுப்போக்கை சரி செய்ய வல்லது. உள் உறுப்புகளுக்கு பலம் தருவதில் பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். நுரையீரல் கோளாறு, ஆஸ்துமாவை சரி செய்ய வல்லது. தொழுநோய்க்கு இதைவிட பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு ஒன்று இல்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சுக்கணும். மேல்பூச்சு மருந்து தயாரிப்பதில் இந்த வாகையின் பங்கு சற்று அதிகமாகவே இருக்குது. விஷக்கடிக்கு மருந்து தயாரிப்பதில் இந்த வாகை முக்கியத்துவம் அளிக்க வல்லது. கை, கால் குத்துதல், உடல் வீக்கம், கட்டிகளை சரி செய்ய வல்லது. ஆடு மாடுகளுக்கு உணவாக பயன்படுத்தப்படுகிறது. மேலும் புரதம், பாஸ்பரஸ், கால்சியம் போன்ற எண்ணற்ற விட்டமின்கள் இருப்பதால் விரும்பி உண்ணக்கூடிய ஒரு இலையாக இது பார்க்கப்படுகிறது. பித்தத்தை சரி செய்யும் தன்மையும் இந்த வாகைக்கு உண்டு. பித்தம் மட்டுமல்லாது வாதத்தை சரி செய்யும் தன்மையும் வாகைக்கு உண்டு அப்படிங்கிறது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். வாய்ப்புண் சரி செய்வதில் மற்றும் பசி எடுக்கும் உணர்வை கூட்டுதலும் இது இன்றியமையாத பங்கு வகிக்கிறது. வீட்டிற்கு தேவையான கதவு, ஜன்னல், மேஜை, நாற்காலி செய்ய மற்றும் மரசிக்கும் இந்த வாகையானது இன்றியமையாத பயன் தருகிறது. மண் அரிப்பை தடுக்க வல்லது. ஆடு மாடுகளுக்கு உணவாக மட்டும் அல்லாமல் சிறந்த ஊட்டச்சத்தாகவும் புரத சத்தாகவும் விளங்குகிறது. மரச்சிக்கில் உள்ள உரல் மற்றும் உலக்கையானது வாகை மரத்தால் செய்யப்படுகிறது. வாகையின் இன்றியமையாத முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்றில் உள்ள நச்சை நீக்கி தூய்மையான காற்றை சுவாசிக்க செய்கிறது. மேலும் மூக்கடைப்பை நீக்க வல்லது. யானைக்கால் நோய்க்கு இதைவிட பெஸ்ட் மெடிசன் எதுவும் இல்லைன்னே சொல்லலாம். நுரையீரல், அலர்ஜி, ஆஸ்துமா, வயிற்றுப்போக்கு போன்றவற்றை சரி செய்ய வல்லது. நறுமண தைலம் தயாரிப்பதில் இதன் பங்கு இன்றியமையாதது.
இவ்வளவு பலன்கள் கொடுக்கக்கூடிய இந்த வாகையை நம்ம முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற இயற்கையின் அழியா சொத்தாக நாம் பார்க்கணும். ஸோ இதுவரை இதன் பயன் தெரியாவிட்டாலும் இனியும் இதன் பயன் மற்றும் வகை முக்கியத்துவங்களை தெரிந்து கொண்டு முறைப்படி கையாண்டு வளமோட வாழணும்னு இந்த வீடியோ மூலமாக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் இ ஷாப்பிங். தேங்க்யூ.